Hello students, welcome to Hiba Max. Exercise 1.1 la 11th question பார்க்கலாம். Find the prime factorization of each number by factor tree method and division method. ரெண்டு மெத்தட்லையுமே கேட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு 6 sums இருக்குது, நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். இப்போ prime factorization பற்றி பார்க்கும்போது நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து factor tree method, இன்னொன்று division method. நம்ம ரெண்டு மெத்தடுமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரீ மெத்தட் எழுதுகிறேன், அப்புறம் டிவிஷன் மெத்தட் எழுதுகிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ட்ரீ மெத்தட், இது முன்னாடியே வரைய முடியாது, பட் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது அடுத்த ஸ்டெப்பு வரைய முடியும். இப்போ நமக்கு 60 இல்லைங்களா? ஸோ இப்போ 60யோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். 60யோட ஃபேக்டர்ஸ் எழுதலாமா? 1 into 60 கண்டிப்பாக வரும். 2 டேபிள்லையும் 60 வரும் இல்லையா? 3 டேபிள்லையும் 60 வரும். 2 3s are 6, 3 2s are 6. and 4 டேபிளில் 15 times 60 வரும், and 5 டேபிளில் 12 times வரும், 6 டேபிளில் 10 times வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். பட் நமக்கு எப்படி வேணும்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் வேணும். இல்லை இதெல்லாம் ப்ரைம் நம்பர், 1 வேணாம், 2 is a ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர், 4 வேண்டாம், 5 வந்து ப்ரைம் நம்பர், மீதி எதுவுமே ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த 2 3 5லேருந்து நீங்கள் எந்த ஃபேக்டர் வேணால் சூஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே 2 தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ 2 30 இங்கே எழுதிடலாமா? இங்கே 2 எழுதணும், இங்கே 13 எழுதணும். எப்போவுமே ப்ரைம் ஃபேக்டராக இருந்தால் சர்க்கிள் போடணும். நான் வந்து அவசரமாக பண்ணதில் பாக்ஸ் வரைஞ்சிட்டேன், சாரி. நீங்கள் வந்து சர்க்கிள் வரைஞ்சிடுங்க. ஸோ அடுத்து 30. இப்போ 30யோட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? 30 எந்தெந்த டேபிள் வரும்? 31s are 30 இங்கே எழுதலாம். 31s are 30. 30 வந்து 2 டேபிளில் 15 times வரும். ஓகேவா? 30 வந்து 2 டேபிளில் 15 times. ஸோ இதை எழுதிடலாம். 2 into 15. இப்போ 15 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிள். வெரி குட், சூப்பர். ஸோ 15 வந்து 3 டேபிளில் 5 times வரும் இல்லையா? 3 5s are 15. இப்போது நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன தெரியுமா? இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் 2 into 2 into 3 into 5 எழுதலாமா? 60 is equal to 2 into 2 into 3 into 5. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் எல்லாருக்குமே டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரியணும். டேபிள்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபேக்டரைசேஷனே செய்ய முடியும். அடுத்து டிவிஷன் மெத்தட் பண்ணலாமா? டிவிஷன் மெத்தட் பாருங்கள். முதல்ல 60 நம்மளோட கொஸ்டின் அதை எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஃபேக்டரில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2 30s are 60, அதை முதல்ல எழுதிடலாம். 2 3s are 6, இந்த 0 அப்படியே கொண்டு வந்துடுங்க. அடுத்து 30 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளே வரும். 2 15s are, அதை தான் எழுத போகிறேன். 2 15s are 30. இப்போ அடுத்து 15 எந்த டேபிளில் வரும்? 5 டேபிளில் வரும் இல்லையா? 5 3s are 15. வெரி குட். ஸோ அடுத்து 3 எந்த டேபிளில் வரும்? கண்டிப்பாக 3 டேபிளில் மட்டும்தான் வரும், ஏன்னா 3 ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ 3 1s are 3. இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும்தான் நம்மளோட ஃபேக்டர்ஸ், அதை தான் எழுத போகிறோம். 2 into 2 into 5 into 3. ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? பட் நீங்கள் வந்து ஒரு 4-5 வாட்டி இதை எழுதி பார்க்கணும், ட்ரை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 128. இது கொஞ்சம் பெரிய சம் தான். 128 லாஸ்ட்டில் என்ன இருக்குது? ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 128 divided by 2. 2 6 are 12, 2 4s are 8. அப்போ ஆன்சர் என்னென்னா 64 இல்லையா? 2 டைம்ஸில் 64. அப்போ இங்கே இதை முதல்ல ரவுண்ட் பண்ணிடலாம். 2 into 64. இப்போ அடுத்து 64ல் லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 4. 4 வந்து ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ 2 டேபிள்லே கேன்சல் பண்ணலாம். 64 divided by 2. 2 3s are 6, 2 2s are 4. ஆன்சர் வந்து 32. ஸோ இதை ரவுண்ட் பண்ணிடலாம். 2 into 32. அகெயின் 32 வந்து 2 டேபிளில் கேன்சல் ஆகும், ஏன்னா அதுவும் ஈவன் நம்பர் தான். லாஸ்ட்டில் 2 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 2 டேபிளில் 2 16s are 32. இதெல்லாம் டிவைடே பண்ண வேணாம், நம்மளுக்கே தெரியணும். ஓகேவா? இப்போ 16 எந்த டேபிளில் வரும்? 16ம் 2 டேபிளில் வரும். 2 8s are 16. மறுபடியும் பாருங்கள், 8
8 எந்த டேபிளில் இருக்குது? 2 டேபிள்லே 8 இருக்குது. 2 4s are 8. அடுத்து இப்போ 4 ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 4 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிள் தான். 2 into 2. இதுக்கப்புறம் செய்ய வேண்டாம், ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ் இங்கே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எத்தனை 2 எழுதியிருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 2s இருக்குது. எழுதலாமா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 128 is equal to 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 1 2 3 4 5 6 7 ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம டிவிஷனையும் பண்ணிடலாமா? டிவிஷன் மெத்தட் செய்யும்போது ஃபேக்டர் ட்ரீ மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ 2 டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 264 டைம்ஸ் அதை அப்படியே எழுதிடுங்க. நம்ம ஒரு வாட்டி கண்டுபிடிச்சாலே போதும், அதை வச்சு நம்ம ரெண்டுமே சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 64 2 டேபிள் எப்படி டிவைட் பண்ணோம்? 2 3s are 6, 2 2s are 4. அடுத்து 32 2 டேபிளில் 16 டைம்ஸ் வரும் இல்லையா? இப்போ 16 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 8s are 16. அடுத்து 8 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 4s are 8. அடுத்து 4 2 டேபிளில் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 2 2s are 4. இப்போ 2 ப்ரைம் நம்பர், ஸோ கண்டிப்பாக 2ஆல் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். இப்போ நம்மளோட ஃபேக்டர் எழுதலாமா? அதே மாதிரி 7 2s எழுதணும். 1 2 3 4 5 6 and 7. இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் 128. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 144. ஸோ 144 லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் தான். அப்போ 144 டிவைடட் பை 2. 2 7s are 14. பேலன்ஸ் 4 இருக்குது. 2 2s are 4. ஓகேவா? ஆன்சர் என்ன நமக்கு? இப்போது 72. ஸோ 2 டேபிளில் 72 டைம்ஸ் 144ன்றது வரும். ஓகேவா? இப்போ 72வும் பாருங்களேன் லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் தான். அப்போ 2ஆலே டிவைட் பண்ணிடலாம். 72 டிவைடட் பை 2. 2 3s are 6. பேலன்ஸ் 1 2 எடுக்கிடலாம். 2 6s are 12. ரிமைனிங் 0. ஸோ ஆன்சர் எழுதலாமா? 2 டேபிளில் 36 டைம்ஸ். ஓகே, இப்போ 36மே ஈவன் நம்பர் தான். அப்போ 2 டேபிள்லே சால்வ் பண்ணிடலாம். 2 1s are 2. பேலன்ஸ் 1 2 8s are 16. அடுத்து 18 எந்த டேபிளில் இருக்குது? 2 டேபிள்லே இருக்குது. 2 9s are 18. அடுத்து 9 2 டேபிளில் வராது, ஏன்னா ஆட் நம்பர். அப்போ எந்த டேபிள் யூஸ் பண்ணலாம்? 3 டேபிள். 3 3s are 9. இப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதலாமா? 2 into 2 into 2 into 2 அண்ட் லாஸ்ட்டில் 2 3 இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஃபேக்டர் ட்ரீயில் இருக்கிறத வச்சே நம்ம டிவிஷன் மெத்தடையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 72. 2 7s are 14. 2 2s are 4. அடுத்து மறுபடியும் 2 டேபிள் தான். 2 3s are 6. பேலன்ஸ் 1 2 6 are 12. அடுத்து 36 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். 2 18s are. அடுத்து 18 2 டேபிளில் இருக்குது. 2 9s are 18. 9 வந்து 3 டேபிளில் தான் இருக்குது. 3 3s are 9. அகேன் 3 1s are 3. இப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாமா? 2 into 2 into 2 into 2 into 3 into 3. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த சம் ட்ரை பண்ணலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 198. லாஸ்ட்டு நம்பர் ஈவன் நம்பர். அப்போ நம்ம 2 டேபிள்லேயே சால்வ் பண்ணலாம். இங்கே நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 2 9s are 18. 9 minus 8 is 1. பேலன்ஸ் 8. திருப்பி 2 9s are 18. பார்த்தீங்களா? 0 வந்துடுச்சு. இப்போ ஆன்சர் என்ன? 99. எழுதிடலாமா? 99. இப்போ 99 வந்து ஈவன் நம்பரா? இல்லை இல்லையா, ஆட் நம்பர். அப்போது 3 டேபிள். 3 3s are 9. மறுபடியும் 3 3s are 9. இப்போ 33 இருக்கா? 33 3 டேபிளில் சால்வ் பண்ணலாம். 3 11s are 33. 3யும் ப்ரைம் நம்பர், 11ம் ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ணவே வேணாம், ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். 2 into 3 into 3 into 11. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ அடுத்து இதில் டிவிஷன் மெத்தடும் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ட்ரீ மெத்தட் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி தான். 2 டேபிளில் 99. 3 டேபிளில் 33. 3 1s are, again 3 1s are and 11 1s are 11. ஸோ ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா? 2 9s are 18. பேலன்ஸ் 1.
2 9s are 18 and 99 3 டேபிளில் கண்டிப்பாக சால்வ் ஆகும். 3 3s are 9, மறுபடியும் 3 3s are 9. அப்புறம் 3 டேபிளில் 33 எப்போ வரும் 11 times and 11 1s are 11. ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதிடலாமா? 2 into 3 into 3 into 11. இதுதான் நம்மளோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அடுத்து ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மோட கொஷின் பாருங்கள், 420. இப்போ 420 நம்ம டிவைட் பண்ணலாம். லாஸ்ட்டில் 0 இருக்குது, ஸோ ஈவன் நம்பர் தான். 420 divided by 2, 2 2s are 4, 2 1s are 2. இந்த 0 மேலே எழுதிடுங்க. ஸோ 2 டேபிளில் 210 இது ஃபஸ்ட் ஆன்சர். 210 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 7s are 21, அந்த 0 அப்படியே எழுதிடுங்க. இப்போ 70 எந்த டேபிளில் டிவிசிபிள் ஆகும்னா 5 டேபிள். 5 டேபிளில் 70 எப்போ வரும் தெரியுமா? 5 1s are 5, பேலன்ஸ் 2, 5 4s are 20, ஸோ 14 times. இப்போ 14 எந்த டேபிளில் போகும்? 2 டேபிளே போகும். 2 7s are 14. ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதலாமா? 2 into 3 into 5 into 2 into 7. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ இதை வச்சே நம்மளோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இன் டிவிஷன் மெத்தட் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளால் டிவைட் பண்ணோம் இல்லையா? 2 2s are 4, 2 1s are 2, அந்த 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். அடுத்து 3 டேபிள் தானே ட்ரை பண்ணோம். 3 7s are 21, இந்த 0 அப்படியே எழுதிடணும். அடுத்து 70 இருக்குது. 70 வந்து 5 டேபிள் எடுத்தோம். 5 14s are, 14 வந்து 2 7s are and 7 வந்து 7 1 times. ஸோ ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஆனால் டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 2 into 3 into 5 into 2 into 7. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். லாஸ்ட்டு சம் பார்க்கலாமா? 999 இதுதான் கொஷின். ஸோ 3 வாட்டி 999 வந்திருக்கு. நம்ம இப்போ 3 டேபிளில் இதை டிவைட் பண்ணலாம். 3 3s are 9, மறுபடியும் 3 3s are 9, மறுபடியும் 3 3s are 9. ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போது இதை நான் வந்து திருப்பி 3 டேபிள்லே டிவைட் பண்ண போகிறேன். 3 1s are 3, 3 1s are 3, 3 1s are 3. இப்போ இந்த 111 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் தெரியுமா? அதுவும் 3 டேபிளில் தான். 3 3s are 9, பேலன்ஸ் 2 21, 3 7s are 21. ஸோ இப்போ 37ம் 3யும் ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ணவே வேண்டாம். ஃபேக்டர் மட்டும் எழுதிடலாமா? 3 into 3 into 3 into 37. ஸோ இதை வச்சே நம்ம இதையும் சால்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே இன்னொன்று ஈஸியாக சால்வ் ஆகிடும். 3 3s are 3 3s are 3 3s are. அடுத்து 3 டேபிள். 3 1s are 3, 3 1s are 3 again, 3 1s are 3. அடுத்தது 3 டேபிள் தான். 3 3s are 9, பேலன்ஸ் 2 1 21, 3 7s are 21 and 37 ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ வேல்யூ பாருங்கள், 3 into 3 into 3 into 37. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? எல்லாருக்குமே இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு என்னோட கமெண்ட் செஷனில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 12th சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Thank you so much for watching.